இன்னைக்கு நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இது சேலம் மாவட்டம், பல மாவட்டத்துல இருந்து இந்த ஊர்ல வந்திருப்பீங்க. என் ஊரு ராணிப்பேட்டை மாவட்டம், அரக்கோணம். உங்க ஊருக்கு ஒரு சிறப்பு இருக்கலாம், ஆனா என் ஊருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு தெரியுமா? உங்க ஊர்ல உங்க பசங்களை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கணும்னா எவ்வளவு ஃபீஸ் வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் ஊரு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்துல உங்க பசங்களை மெட்ரிகுலேஷன்ல சேர்த்தீங்கன்னா ₹1 நீங்க ஃபீஸ் கட்ட வேணாம். கை தட்ட மாட்டீங்களா நீங்க? நான் அட்ரஸ் தரேன். ₹1 நீங்க ஃபீஸ் கட்ட வேணாம். உங்க பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கும் போதே சொத்தை ஏறி வாங்கிடுவானுங்க. ஆமா, அப்புறம் ஏன் மாசம் மாசம் சில்லறையா கட்டிங்கன்னு இப்பெல்லாம் ஃபீஸ் கட்டினா அப்ப கிட்னி எழுதி வாங்கிடுறானுங்க. எல்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான். பாருங்களேன், ஒரு காலத்துல 5 வயசுல கொண்டு போய் நம்மள 1ஆம் வகுப்பு சேர்த்தாங்க. 5 வயசுல 1ஆம் வகுப்பு சேர்க்கும் போது நமக்கு 5 வயசு ஆயிடுச்சுன்னு டீச்சர் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஐயாங்களுக்குலாம் தெரியும் என்ன டெஸ்ட்னா, இந்த காது தொடணும் கரெக்டா. இப்ப அப்படி இல்ல, 2.5 வயசுல அந்த குழந்தை வாயிலிருந்து அப்படி விரல எடுத்து அம்மான்னு போதும், ஏன் நம்ம பையன் பேசுறான்னு கூட்டு போய் ஸ்கூல்ல விட்டுறாங்க. எல்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான். அவன் நல்லா தூங்குவான். 5:30 மணிக்கு அங்க எழுப்பாங்க. ஸ்கூலுக்கு ஒருத்த சோப்பை போடுறா, ஒருத்த சாப்பை போடுறா, ஒருத்த பவுடர் போடுறா, ஒருத்த பெல்ட்டை கட்டுறான். 7:30 மணிக்கு 2 இட்லி வாயில ஏற்றி ஏற்றுவாங்க. நீ சாப்பிட்றா வேணும் வந்துடும், நீ சாப்பிட்றா வேணும் வந்துடும். 7:30 மணிக்கு தெருவில் மஞ்சள் கலர்ல ஒரு வண்டி வரும். சத்தியமா நாய் பிடிக்கிற வண்டி பாருங்க அந்த வண்டி. இந்த குடும்பமே சேர்ந்து குழந்தைய வண்டியில ஏற்றிட்டு அம்மாவுக்கு டாடா சொல்லு. அவன் சொல்லுவா, நீ அம்மாவே இல்லை, நீ அப்பாவே இல்லை. குடும்பம் குடும்பம். அதுவும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போற பசங்க எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசணும் ஸ்கூல்ல. கட்டடத்தங்கம் நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ், அரங்கோட இங்கிலீஷ். ஸ்கூல் உள்ள போனேன்னு மிஸ் வந்தாங்க. மிஸ் மிஸ் ஐ அம் கோயிங் டு பிஸ் அப்படின்னா அவங்க ஹிந்தி டீச்சர். ஓ அச்சா, இல்ல இல்ல உச்சா. நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளவுதான். இந்த கூட்டத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கை தட்டுங்க பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கை தட்டுங்க பார்க்கலாம். ஏய், இவ்வளவு ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா சார்? பெரியவங்க எல்லாம் உட்காந்து பாக்குறீங்க. எனக்கு இந்த பசங்களை பத்தி நல்லா தெரியும் சார். ஏன்னா நான் மனதாரத்தை படிச்சுக்கிறேன். இந்த பசங்க மனசு எனக்கு தெரியும். நான் தொடங்குவா அவங்க முடிப்பாங்க. பெரியவங்க நீங்க எல்லாம் சாட்சி பாக்குறீங்களா? நான் தொடங்குவா எங்க பசங்க முடிப்பாங்க. உங்களுக்கு நம்பி தானே அண்ணன் பெட்டு கட்டுறேன், காப்பாத்தி விடணும். சரியா? அலுமாடோ அல்லுமா கை தட்டுங்க சார். இந்த மாதிரி சார் பிள்ளைங்க நான் எவ்வளவு சும்மா எனர்ஜியா இருக்கிறாங்க பாருங்க. ஜித்து ஜில்லாடி சொடக்கும் மேல. ஏ மை டியர் மச்சான் ரஞ்சிதமே, எண்ணி அங்க எய்துவ பட்டுன்னு அசிங்கமா பேசுறாங்க அவன். இந்த பாட்டு எந்த படத்துல வருது? அது திருக்குறள். திருக்குறளாது பாவம் திருவள்ளுவர் தெரியாம எழுதி வச்சுட்டு போயிட்டார். நல்லா சிரிக்கிறீங்க. இங்க இருந்து பாக்குற எல்லாருடைய முகத்துல சிரிப்பு தெரியுது. நல்லா சிரிங்க. ஏன்னா சிரிச்சா தான் அதுக்கு பேரு முகம், சிரிக்கலன்னா அதுக்கு பேரு முகர கட்ட. ஏன்னா நம்ம தெரிஞ்ச வீட்டுக்கோ சொந்தக்கார வீட்டுக்கோ போனோம்னா நம்மள சிரிச்சு வரவேற்கணும். வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிடுறீங்களா, இப்படி சொன்னா அந்த வீட்டுல உட்காரலாம் சாப்பிடலாம். இந்த வார்த்தையை மாத்தாம சிரிக்காம சொல்ற கவனிங்களேன். வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க, நல்லா இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட போறீங்களா? நல்ல மனுஷன் சாப்பிடணும் அந்த வீட்டுல. ஆனா கரிசோறு போட்டா நான் சாப்பிடுவேன்.